ஈரோடு நித்யா சமையலில் சிக்கன் பிரியாணி பார்க்கலாமா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எடுத்துக்கோங்க, கசகசா ஊற வச்சுக்கோங்க, மல்லி இலை, புதினா ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, வெங்காயம் ஒரு கைப்பிடி தொளிச்சு வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம், மல்லி முழு மல்லி எடுத்துக்கோங்க, ஜீரகம், மிளகு, சோம்பு, தாளிப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதுலேயே எல்லாமே இருக்கும். ஏலக்காய் மட்டும் இருக்காது. ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் லைட்டாக போட போகிறோம், அதனால் அதை போட்டுக்கிறோம். அரிசி ஊற வச்சு வச்சுருக்கிறேன், நல்லா கழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ஒரு கரண்டி சேர்த்திக்க போகிறோம். இதையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும், அப்படி இல்லைன்னா அரைப்படாது. மிக்ஸி ஜாரில் வெங்காயம், ஜீரகம், மிளகு, சோம்பு, முழு மல்லி, புதினாவும் மல்லி இலையும் போட்டுக்கோங்க. இது என்னென்னா, குட்டீஸ் மல்லி இலையெல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க இல்லையா, அதுக்காக இப்படியே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றும்போது அந்த கசகசாவை ஊற்றிக்கோங்க. தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்திக்கோங்க. நெய் போட்டுட்டு முந்திரி போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது உள்ளேயே இப்போவே போடாதீங்க, கடைசியாக போட்டுக்கலாம். அதனால் அதை மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 1 மினிட்டுக்கு மேலே அது ரோஸ்ட் ஆகுது, விட்டுருங்க. அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் பதன்னு இருக்கும், இல்லைன்னா ரோஸ்ட் ஆகலை அப்படின்னா. அதை எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கோங்க. அந்த நெய் கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த நெய் இருந்துட்டு போகுது, அதுலேயே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டுன்னு பிரியாணி தாளிப்பு பேக்கெட் வாங்கியிருக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்திக்கோங்க. அதில் ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி மற்றதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இதை நல்லா வணங்க விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் வணங்க விடுங்க.
எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கணும். அதனால் தான் பச்சை வாசம் அடிக்காது. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த விழுதை ஊற்றிக்கோங்க. இதுவும் பச்சை வாசனை போகணும். அதுக்காக வந்து நான் எண்ணெய் இருக்கும் பொழுதே அந்த வந்து போடுறேன். இதில் என்னென்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகு, சோம்பு, மல்லி இலை, புதினா இலை, கசகசா ஊற வச்சது, இதெல்லாம் போட்டு அரைச்சி அதில் சேர்த்திருக்கிறோம். அதுவும் லைட்டாக எண்ணெயில் வணங்கட்டும். நான் ஏன் மிளகாயை முழுசாக போட்டிருக்கேன் அப்படின்னா, அதில் இருக்கிற விதை வந்து ஒரு சிலருக்கு வந்து அல்சர் இருந்தால் அது செட் ஆகாது. அதுக்காக தக்காளி ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் வேக விடுங்க. தயிர் ஒரு கரண்டி மட்டும் சேர்த்திக்கோங்க, அதிகமாக சேர்த்த வேண்டாம். இப்போ சிக்கனை சேர்த்திக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்துனிங்கன்னா தான் அந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கும். அப்படி இல்லைன்னா அந்த பீஸில் வந்து எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஊற்றாமையே அந்த சிக்கனை வந்து அந்த மசாலாவில் நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அந்த மசாலா வந்து அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வேக விடுங்க. பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க, லைட்டாக போடுங்க, எல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம், அதனால் தேவையில்லை. கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் டேஸ்ட்டுக்காக. உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ முந்திரி வறுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்திக்கோங்க. அரிசி சேர்த்திக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அரிசி ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா, அந்த மசாலா வந்து அந்த அரிசிக்குள்ளே இறங்கிடும் தண்ணி இல்லாதப்போ. தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரைஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேயும் தண்ணி வரும், அதனால் அளவாக ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு மூடி போடுங்க. மூடி போட்டு 2 விசில் விடுங்க. நல்ல விசில் லாங்காக வரும், பரவாயில்ல, விட்டுருங்க. அழுத்தி விடாதீங்க. அழுத்தி விடாமல் விசில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணுமோ வந்துட்டு போகுது. 2 விசில் விட்டுருங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. மல்லி, புதினா எல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க. இதில் வந்து எதுவுமே எடுக்க முடியல. பசங்க நல்லா சாப்பிட்டாங்க, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இன்னும் நல்லா உதிரியாக வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.